வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தோழர்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலி 4-5 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை குறித்து நான் பலமுறை பேசிவிட்டேன். மீண்டும் மீண்டும் பேசுவது என்பது நேர விரயத்தை மையப்படுத்திய செய்தி. தற்பொழுது இந்த வலையொலியின் பெயரை மாற்றக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த பெயரை மாற்றலாம் என்கின்ற ஒரு களத்தை எடுத்திருக்கின்றேன். வருகின்ற சில தினங்களுக்குள் இன்பா டாக்ஸ் என்கின்ற அடிப்படையில் இந்த வலையொலியை நடத்தலாம் என்பதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறுவது இப்பொழுதுள்ள சூழலில் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே எப்படி நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த களத்தில் எங்களை எப்படி ஆதரித்தீர்களோ அதே களத்தில் தான் நாங்கள் இப்பொழுது பெயரை மட்டும் இன்பா டாக்ஸ் என்று அதை மாற்றிக்கொண்டு பயணிக்க முடிவு செய்திருக்கின்றோம். அது சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொலியில் அது சரி, நீங்கள் மாற்றலாம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுங்கள். இல்லை, பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த பெயரிலே தொடருங்கள் என்று நீங்கள் விரும்பினால் கூட அதை கூட பதிவு செய்யுங்கள். உங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய களங்களை அமைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை 5 வருடங்கள் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த 5 வருடத்தில் எந்த சூழலிலும் யாரிடமும் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் இதை செய்து கொடுங்கள் அல்லது அதை செய்து கொடுங்கள் என்கின்ற எந்த கோரிக்கையும் நான் வைத்ததில்லை. தமிழ் சார்ந்த களத்தில் நாம் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டும். தமிழ் மொழி சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டும். தமிழ் இலக்கியம் சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டும். தமிழை பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இதை தவிர வேறு எந்த எண்ணமும் மனதிற்குள் இல்லை. தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை மையப்படுத்திய ஒரு கருத்தியலைத்தான் இந்த காணொலியில் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியின் சார்பில் சமத்துவ கிறிஸ்மஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழாவை இன்று காலை மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் அதை நடத்தி முடித்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரையுமே ஒரே மேடையில் அமர வைத்து ஒரு கருத்தியல் ரீதியான செய்திகளை உள்வாங்கி மதம் எந்த கோணத்தில் இருந்தால் கூட நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சியை இந்த சமத்துவ கிறிஸ்தவம் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு அதாவது இந்த விழாவில் பேசிய பலர் தங்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்தும் இந்த சமூகம் எதனை நோக்கி வரவேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை குறித்தும் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். ஒவ்வொரு கட்சிகளும் இதுபோல சமத்துவ கிறிஸ்தவ விழாக்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த விழாக்கள் எப்படி நடத்தப்படுகிறது என்பதற்குள் நாம் செல்கின்ற பொழுது பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் தமிழக வெற்றி கழகம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா ஒரு பார்ப்பதற்கே ஒரு அழகான, அதாவது ஒரு மதத்திற்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அல்லது எவ்வளவு மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக இந்த விழா எடுத்து வைத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. இந்த விழாவை தொகுத்து வழங்கியது அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களில் மிக பிரதானமான தலைவராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் அந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய பொழுது அதில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள், அதாவது அந்த முன்னுரையாக சொல்வார்கள் அல்லவா கருத்துகள், அப்படி அந்த முன்னுரையாக சொல்லிய பொழுது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் மிக தெளிவாக மதம் சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் ஆராய்வதற்கும் அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் ஒரு களமாக இருந்தது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு விழா சிறப்புற நடைபெற்று முடிய வேண்டுமென்றால் அந்த விழாவை தொகுத்து வழங்கக்கூடியவருக்கு ஒரு பிரதான களம் இருக்கிறது. அதை மிக தெளிவாக ராஜ்மோகன் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. 2வது, விஜய் அவர்களுடைய பேச்சு. விஜய் அவர்கள் இந்த கிறிஸ்தவ பெருவிழாவில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சில்
ஒரு குட்டி கதையை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். அந்த குட்டி கதை எதனை மையப்படுத்தியது என்கின்றது பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அந்த குட்டி கதை என்ன என்று சொல்லிவிட்டு அது சார்ந்த ஒரு செய்தியை சொன்னால் விஜய் அவர்களுடைய பேச்சின் உள்ளடக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ மதத்தில் விவிலியம் பல கதாபாத்திரங்களை குறிப்பிடுகிறது. அப்படி குறிப்பிடக்கூடிய ஒரு கதாபாத்திரம்தான் யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதன். இந்த யோசேப்பிற்கு 12 சகோதரர்கள். இவன் 12வது. அதற்கு இன்னும் அவர்களோடு பிறந்தவர்கள் 11 பேர். அப்படி 12 பேர் அவர்களுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள். இதில் யோசேப்பு 11வது பிறந்த பிள்ளை. அவருக்கு பின்னால் பென்யமீன் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. எனவே இந்த 12 பேரும் மிக மகிழ்வோடு தன் தந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழலில் யோசேப்பு ஒரு கனவு காண்கிறார். அது என்ன கனவு என்றால், வயலில் அறுக்கச் செல்கின்றார்கள். அறுக்கச் செல்கின்ற பொழுது எல்லோரும் தாங்கள் அறுத்த அந்த கதிர்களை கட்டுகிறார்கள். அப்படி கட்டுகின்ற பொழுது யோசேப்புடைய கட்டு நிமிர்ந்து நிற்பதாகவும் மற்ற சகோதரர்களுடைய கட்டுகள் அந்த யோசேப்பின் கட்டை வணங்கியது போல ஒரு கனவு காண்கிறார். இதை தன் சகோதரரிடம் சொல்கிறார், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று. சகோதரர்களுக்கு ஏக கோபம். அப்படி என்றால் உன்னை நாங்கள் கெஞ்சி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு களம் அமைந்து விடுமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இந்த சூழலில் யோசேப்புக்கு அவருடைய தந்தை பல வண்ணங்கள் கொண்ட ஒரு உடையை அவனுக்கு தைத்து கொடுக்கிறார். இது இன்னும் அந்த சகோதரர்கள் மத்தியிலே கோபத்தை உருவாக்கி விடுகிறது. எனவே கனவு காண்கிறவன் வருகிறான். இவனை நாம் ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் போட்டு விடலாம், அங்கேயே அவன் செத்து மடியட்டும் என்று அந்த பாலடைந்த கிணற்றுக்குள் போடுவதற்கு அவர்கள் முடிவு செய்து அதிலே போடுகிறார்கள். அந்த மூத்தவனுக்கு, அந்த முதல் குழந்தைக்கு அதில் உடன்பாடில்லை. ரூபன் என்று நினைக்கின்றேன். அவனுக்கு அதில் உடன்பாடில்லை. அவன் என்ன சொல்கிறான் என்றால், மற்ற சகோதரர்களை பார்த்து, இந்த வழியாக போறவர்களிடம் அவனை விற்றுவிடலாம், அவன் உயிராவது காக்கப்படும் என்று சொல்கிறான். அவனுடைய கருத்தை மற்ற சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் யோசேப்பு 30 காசுக்கு விற்கப்படுகிறான். விற்கப்பட்ட யோசேப்பை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அவன் அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறான். அதிலே அவனுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதன் பின்பு அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த அரண்மனையை அவன் ஒரு முக்கிய பதவிக்கு வரக்கூடிய ஒரு களத்தை எட்டி விடுகிறான். அதன் பின்பு அந்த நாட்டின் அதிபதியாக அவன் உயரக்கூடிய களம் அமைந்து விடுகிறது. இந்த கதையைத்தான், குட்டி கதையைத்தான் விஜய் அவர்கள் இன்று இந்த கிறிஸ்தவ பெருவிழாவில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது நான் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்னுடைய முயற்சிகளின் காரணமாக, மக்களின் ஆதரவின் காரணமாக என் தலையில் மணிமகுடத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குட்டி கதையின் கருத்து. அது அவரை சார்ந்தும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் மத நல்லிணக்கத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நம்பிக்கை என்பதுதான் இந்த உலகத்தையே ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த நம்பிக்கைக்கு பாதகம் வரக்கூடாத அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை அவர் சொல்லி மத நம்பிக்கைக்கான ஒரு வலுவான தளத்தை அவர் அங்கு உருவாக்கி இருக்கிறார். விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த மதம் சார்ந்து அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துகளும் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒவ்வொரு கட்சிகளும் இதுபோன்ற கிறிஸ்தவ பெருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரம்சான் நோன்பு முடிக்கக்கூடிய விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கோயில் திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சி தலைவர்கள் அங்கெல்லாம் செல்கிறார்கள். அது பேசுபடு பொருளாக மாறுவதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு விடயத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அது ஒரு பரபரப்பான செய்தியாக பற்றி கொள்கிறது. தற்பொழுது விவிலியத்தை சார்ந்து விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து ஒரு பெரும் தேடலை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட, அரசியலை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பலருடைய முகத்தில் ஒரு பீதியை வரவழைத்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில்
ஒரு மாற்றத்திற்கான கதவை திறந்து ஒரு மக்களுக்கான அரசை அமைப்பதற்கு தான் தயாராகிவிட்டேன் என்கின்ற விஜயின் பிரகடனம் மக்களை விஜய் அவர்களுடைய பக்கம் திருப்பி இருக்கிறது என்பதும், விஜய் அவர்களை ஒரு உயர்வான தளத்திற்கு கொண்டு செல்வதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்கின்ற விடயமும் பிற கட்சிகளை பீதியடைய செய்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது இந்த கிறிஸ்தவ பெருவிழா என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.